வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா ஏ டு டி சேனல் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் தருண்குமாரோட ஒர்க் அவுட் கேட்டிருந்தீங்க, அதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதான் சொன்னார்ல அந்த வீடியோல கூட. பாடா படிச்சிருப்பாரு போல இருக்கு. போன வீடியோல 100k லைக்ஸ் கொண்டு வந்தா 6 பேக் சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லியிருப்பேன். பட் நீங்க பண்ணல. ஆனாலும் 6 பேக் சேலஞ்ச் பண்ணியே தேர்றோம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து பாருங்க ஒரு இடத்துக்கு போறோம். 6 பேக்க கொண்டு வர போறோம். 6 பேக்கா போறோம். இதுதான் ஜிம். அவரோட இடமா இது வண்டியாடா? அவர் வண்டி தானே இது. அப்படியா? ஹெல்மெட் யாரா போடுவாங்க? என் பணம் என் காசு உனக்கு என்ன? அவர் பைக்கா? இந்த மாதிரி பாடி மாறுமா? எங்க பாப்போம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நல்லா தான் போயிட்டு மாயாண்டி மாயாண்டி. He's our coach. ஏரிக்கர லிங்கசம்பாரி 5 பேர் போட்டியாரு. வெளியே வரும்போது யாரோ வழியிலே வந்து வண்டி விட்டுருக்காங்க. யாரோ ஒருத்தர் டயரை கழட்டி எடுத்துட்டு போனாங்க. என்னங்க சொல்றீங்க? என்டா இருக்கு. என்டா இருக்கா? ரெட் கலர்ல இருக்குமா? ஆமா. ஹெல்மெட் என்ன ஹெல்மெட் வச்சிருக்கீங்க? ராயல் என்ஃபீல்ட் நினைக்கிறேன். அதேதான் டயர்லாம் திருடாங்க. பாக்குறாரு. இருக்கீங்க இருக்கீங்க. ஏப்ரல் ஃபூல். டே 1 இன்னைக்கு கீழ ஒரு போட்டோ பார்த்தேன். அந்த மாதிரி மாத்த முடியுமா? அந்த மாதிரிலாம் அந்தங்காக்கா கோயில் மேல ஆசைப்படலாம். பல வருஷம் ஆகும்ல. இது எதுதான் ஆமா. யார் சொல்லுங்க. நீங்க ஸ்ட்ரென்த் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா, ஸ்டாமினா எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா, பெண்களை எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்றேன். மாது உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. பிசி பில்டரா இருக்கணும், பாடி பில்டரா இருக்கணும். பின்னாடி எடுத்து ஊசி குத்தவா? அப்ப பாடி பில்டர் ஆகும். மாடல் மாதிரி ஆக்கிடலாம். ஓகே குட், தட் இஸ் கிரேட். சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் பாடி வெயிட் செக் பண்ணிடலாமா? ஓகே ஓகே, சோ வந்து ஷூ கழட்டுங்க. இல்ல என்னலாம் இப்போதைக்கு ஷூ மட்டும் தான், அதெல்லாம் தனியா பாத்துக்கோ. தனியா டெய்லி காலையில வந்து எப்படின்னா ஜட்டியோட செக் பண்ணோம். இப்ப முடியாது, இப்ப பண்ணீங்கன்னா மானம் போயிடும். சோ நந்தா ஸ்டார்டிங் வெயிட் 78.2. வாங்க போய் பார்க்கலாமா? ஏய், என்னோட அதிகமா இருக்காருப்பா. போன் வெயிட்டா இருக்குமோ? 180 சென்டிமீட்டர்ஸ். பெண்கள் ஓ, பாக்குறீங்க 6 feet இருக்காருப்பா. சோ இப்போ பாடி ஃபேட் பர்சன்டேஜ் நம்ம மெஷின்ல செக் பண்ணலாம். என் கண் எதுக்கு இருக்கு, நான் கண்ணிலே பார்த்து சொல்றேன். கண்ணில் பார்த்து சொல்லுங்க. ஏங்க எத்தனை உடம்பு பார்த்திருக்கேன் சட்டை இல்லாம. சட்டைகள்னுவா? ஆமா, உள்ள என்ன இருக்கு அத பார்க்கணும். 3 to 1 ரிவீல். முன்னடகில் எம்ஜிஆர் பின்னடகில் கமலஹாசன். அதுக்கே பிளர் போடுறான். ஓகே, இல்லங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு லைக் நான் சொல்லுங்க, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? என்ன? ஷர்ட்ல பாக்கும்போது இன்னும் ஃபேட்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நோ இஷ்யூஸ். ஓகே, இப்போ என்னன்னா ஜெட்டிகள். இங்க வேணா ஸ்ட்ரைட் போஸ், சைடு, பேக், இப்படி பிளர் பண்ணி வச்சிருக்காருப்பா அவரு. சொல்லிருப்பாரு. பாத்தியா? என்ன போலீஸ்ல திருடன இது பண்றாங்க. எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. சூப்பர். இப்போ சூப்பரா. பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? சுத்தி பாரு அத்தனை தசை. ஏங்க என் வேலைங்க இது 35 to 37 இருக்கும். ஓகே, இதுதான் மக்கள் ஸ்டார்டிங் பிசிக். இத வந்து 6 பரவாயில்லையே. மாதத்துக்கு 6 பேக்ஸ் உடன் மாத்த போகிறோம். முதல் டெஸ்ட் என்ன பண்ண போகிறோம் என்றால் புஷ் அப்ஸ். புஷ் அப்ஸ் போட்றீங்களா? போட்டுரு. ஓகே, இவரோட ஃபார்மை நம்ம ரேட் பண்ணுவோம் மக்களே. எங்க போடணும் இப்ப? பேங்க்ல போடு. பேங்க்லயா? கீழ போடுறா. அம்மா அரே அல்லாஹ் உன்னை நம்பிட்டாமா. 1 2 3 4 5 6 வாவ் 7 8 9 பரவாயில்லையே. அவ்வளவுதான். பரவாயில்ல, இவ்வளவு ஃபர்ஸ்ட் வாட்டில. 10 போடுங்க. ஐயோ, ஓ, என்ன பண்ணாரு? விழுந்துட்டாரு. இப்ப நீங்க போட்டதுல 2 மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா ரொம்ப வைடா கைய பிளேஸ் பண்ணிருக்கீங்க. ரெண்டாவது என்னன்னா கை வந்து இப்படி எக்ஸ் மாதிரி 90 டிகிரில போச்சு. சோ இப்போ கரெக்ட்டான ஃபார்ம் என்னன்னா உடம்புக்கு ஒட்டி பின்னாடி போணும். நீங்க என்ன பண்ணீங்கன்னா கை வைடா வச்சிட்டு கை அகண்டு வச்சிட்டாரு. ஓ, ஷோல்டர்ல இன்ஜூரி வர வாய்ப்பு. அதான் ஒரு ட்ரைனர் வேணும்ன்றது. நான் பரவாயில்ல பரவாயில்ல. எனக்கும் தெரியல. ஒர்க் அவுட் முடிந்து விட்டது. அடுத்து வந்து ரெண்டாவது வந்து புல் அப்ஸ்.
அதுக்கு அது முடிஞ்சு நினைக்கிறேன். நான் பெஞ்ச்மார்க் பண்றவன் என்ன பெஞ்ச்மார்க் பண்ணிட்டு இருக்காரு இவரு. எவ்வளவு போடுவீங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியலங்க, ஒண்ணே கஷ்டம் நினைக்கிறேன். நான் போட்டதே கிடையாது, சுத்தமா போட்டது கிடையாது. எப்படி பண்ணுறது சொல்லுங்க. புரியல. முட்டா பழுகு எத்தனை தடவை என்ன சொல்லி இது? ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இதை வந்து பிடிச்சுக்கோங்க. எப்படி பிடிக்கணும்னா கை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிட்டு 1.5 டைம்ஸ் ஷோல்டர் விட்டு அங்க எங்க கையை வச்சுட்டு தொங்கணும். தொங்கிட்டு ஷோல்டர் இப்படி ரிட்ராக்ட் தூக்கணும். பண்ணி ஓ, மேல மேல தூக்கும். ஒண்ணு கூட பண்ண மாட்டேன். இது கஷ்டம் தான் அது. பாடி. உடம்பு இரும்பாக்கிக்கடா. இது ஒண்ணு. கரெக்ட். ஃபர்ஸ்ட் தொங்குங்க பார்க்கலாம். மொல்லா இருக்கு. மேல பாருங்க. 1 கம் ஆன் 3 2 1 அப். டாமி எந்திரியா. அவ்வளவுதான். பண்ணதே இல்ல bro, இதுக்கு வரல bro. இது யாருமே பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட். உனக்கு தான் தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டே வா. விளையாடுறாரு. எவ்வளவு நேரம் உங்களால தொங்க முடியுதுன்னு பாருங்க. அது பார்க்கலாமா? ஓ 3 2 1 ஸ்டார்ட். 10 செகண்ட் முடிஞ்சு. சீட்டா ஓரளவுக்கு கஷ்டம் தான் இதுவும். சூப்பர் ரைட். இவரால ஒண்ணு கூட போட முடியல. 6 மாசம் கழிச்சு பார்க்கலாம் எவ்வளவு போட முடியுது. ஓகே, எவ்வளவு? 48 செகண்ட்ஸ். பரவாயில்ல. கையவே உடைச்சு போட்டியாடா. ஓகே, அடுத்து வந்து டிப்ஸ். வந்து ஹேண்ட் பிளேஸ்மெண்ட் இப்படி வச்சு இது வந்து 2 வேரியேஷன் இருக்கும். ஒன்னு வந்து கை பக்கத்துல இருந்துச்சுன்னா ட்ரைசெப்ஸ், கொஞ்சம் விரிச்சு வச்சீங்கன்னா செஸ்ட். பண்ணுங்க முதல்ல காட்டுங்க. ஐயோ, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கீழே இறங்கணும். கமான். ஓகே, இப்போ என்னன்னா அப்படியே நிலைமை வரும். கை நடுங்கும்னு நினைக்கிறேன். ஒன்னு லைட்டா ட்ரை பண்ணுங்க, முடியலன்னா நின்றுலாம். ஓகே, வரல. எந்திரிச்சு நிக்கவே கஷ்டம்ல. 9 இப்போ வந்து ஹேங் மட்டும் பண்ணுங்க. டைமர் நோட் பண்ணுவோமா? 3 2 1 ஸ்டார்ட். ஓ அப்படியே பிடிச்சி நிக்கிறாரு. எவ்வளவு நேரம் பிடிச்சி? மனசுக்குள்ள சிரிச்சேன். கமான் எவ்வளவு முடியுதோ தம் கட்டி நில்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கஷ்டம் தான்ப்பா. கஷ்டம். ஓ மை காட், கொஞ்ச நேரத்துல கொல்ல பார்த்தாங்களே. கீழே விழுந்துறாதீங்க. 16 செகண்ட். நாளைக்கு உடம்பு வலிக்குங்க. இது ஒண்ணு சொல்லிடுறேன். பிகினரா ஒர்க் அவுட் பண்ணா அடுத்த நாள் வந்து கையை நவுத்த முடியாது, கால் நவுத்த முடியாது, நடக்க முடியாது. பிடிச்சிக்கோ நல்லா. 1 மணி நேரமா நடந்திருக்கேன். எங்களுக்குள்ளே தெரிஞ்சா என்ன அர்த்தம்? ஓகே, அடுத்து வந்து பெஞ்ச் பிரஸ். இப்போ என்னன்னா காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஒரு ஒர்க் அவுட்லயே 2-3 மசில் ஆக்டிவேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒர்க் அவுட் போட்டீங்கன்னா உங்களோட செஸ்ட் ஆக்டிவேட் ஆகும், ட்ரைசெப்ஸ் ஆக்டிவேட் ஆகும், ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகும். சரியா பண்ணலாம், மூக்கு ஆக்டிவேட் ஆகும். எப்படி பண்ணணும் தெரியுமா? பண்ணி காட்டுங்க. எல்லாத்தையும் உனக்கு சொல்றேன். ஹேண்ட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். இங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ்னா இங்க இருந்து எங்கேயும் இருக்கணும். இதான் ஸ்ட்ரைட் ஷோல்டர்ஸ்னா கொஞ்சம் சிக்கிட்ட 5 கிலோ நினைக்கிறேன். வெயிட் இருக்குமா? ஓரளவுக்கு இருக்கும். கம்மி தான். எத்தனை கிலோ வச்சிருக்கீங்க? இது 10 கிலோ, இது 10 ஓ கிலோ. 10ஆ? பாடி 20 கிலோவா? என்ன சொல்றீங்க? 40 இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. அசல்ட்ட தூக்குறாரு. 40 கிலோ தருணுமா? 40 கிலோ நீங்க தூக்குனா மூக்கு உடைஞ்சிரும். ஃபர்ஸ்ட் வெறும் பார தூக்குங்க. நான் சொன்னல ஞாபகம் இருக்கா? ஓ பாரம் மட்டும் தூக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நேர்கோட்டா இருக்கணும், அப்புறம் வந்து சென்டரா இருக்கணும், கரெக்டா இருக்கும். ஷோல்டருக்கு கொஞ்சம் இல்ல. அடுத்து இப்படி வச்சுக்கிறோம். இங்க வந்து ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். அதுதான் அந்த கேப். ஓகே, இப்போ தூக்குங்க பார்க்கலாம். யாருங்க? 5 கவுண்ட். தூக்கிட்டே இருப்பா. 1 வெறும் இதுதான். போறாருங்க பாம்பு. ஃபர்ஸ்ட் இது சின்னதா போகணும். டப்புன்னு வெயிட் தூக்கணும்னா கைகீலாம் பிடிக்கும். கை கொடு. கொலர்படியா தான் போடுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும். அடுத்து 2.5 kg. ஓ கம்மி. 1 2 3. நான் ஸ்ட்ரைட்டா 5 தூக்கி கையை பிடிச்சிக்கிச்சு எனக்கு. ஏய் வாவ், ஓகே டிராப். கை கொடுங்க. ஆரோ ஃபர்ஸ்ட் கலர்ல. டைம் பண்ணும்போது வெறும் பாரி பண்ண முடியல. ஐயோ, 5. இதுதானா? ஃபர்ஸ்ட் ஒரு டக்குன்னு சடனா பண்ணனே பிடிச்சிச்சு. 5. ஓகே, நைஸ். ஏன் அவர் அப்படி பாக்குறாரு? கேமராமேன். பாக்குறீங்க? இல்ல முறைச்சிட்டே இருக்காரு ஏதாச்சும். அடுத்த வீட்டு போறீங்களா? போங்க பாபா. லெட்ஸ் டு இட். 3 2 1 ஸ்டார்ட். நான் தூக்கி விடுறேன். இது எத்தனை? 7ஆ? 7 நினைக்கிறேன். அதுக்கு போல வெயிட் இருக்கு. 7. ஓ வேணாம். ஐயோ, கை மடங்குது. விழுந்துரும். எப்படி வெயிட்டா இருந்துச்சா? ரொம்ப வெயிட்டா இருந்துச்சா? பரவாயில்ல. சோ இப்போ ஏன் அப்படி உங்களோட பாக்குறாரு? வந்து 5 கிலோல 5 கவுண்ட். இதான் உங்களோட பிஆர். தேங்க் யூ. எவ்வளவு கிலோனா ஆக்சுவலா 30 கிலோ உங்களோட பிஆர். அடுத்து 3 ஒர்க் அவுட்டுக்கும் மேல தான்டா. சோல்ஜர்ஸ், அடுத்து நான் இதை போட போறேன். அதனால ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை கிலோ போகுது? இதெல்லாம் உங்களால போட முடியும். இல்ல சொல்லுங்க, எத்தனை கிலோ சொல்லுங்க. இது வந்து 140. 140 ஒரு பாடி பில்டரிங்க போட்டு வச்சுட்டு போயிருக்கேன். ஓகே,
அடுத்த ஒர்க் அவுட் டெட்லிஃப்ட்னா தமிழ்ல செத்து தூக்கு. பணத்தை தூக்குற மாதிரி பேசிக்கா அந்த மாதிரி தான் இருக்கும் ஒர்க் அவுட். ஓகே, ஸோ ஒரு வாட்டி நான் பண்ணி காமிக்கிறேன். இப்படி தூக்குறீங்கல்ல, இங்கேருந்து முட்டி வரைக்கும் காலில் ப்ரெஷர் கொடுக்கணும், நம்ம டிக்கியில் ப்ரெஷர் கொடுக்கணும், முட்டிக்கு அப்புறம் முதுகில் ப்ரெஷர் கொடுத்து பேசிக்கா எதுக்காகனா இந்த ஒர்க் அவுட் போடுறதுனால நம்மளோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் பேக்கு எல்லாமே ஒர்க் மோஸ்ட்லி எல்லாம் வந்துருப்பான். காம்பவுண்ட் ஒர்க் அவுட். புரிஞ்சா? புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சு? கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. இப்ப பாரு ஆண்டி பொசிஷன்ல உட்காருங்க. ஹெட் ஐயோ உக்காண்டாரு. என்னடா பண்ற? கரெக்டா பண்றேன். கரெக்ட் தான். கமான் பின்னாடி ஷோல்டர் ரொட்டேட் பண்ணுங்க. 4 ஈஸியா இருக்கா? உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கு. ஒரு மாதிரி தான் போடுறீங்க, ஆனா பரவாயில்ல, போக சரியாயிடும். ஓகே, இப்போ வெயிட் வைக்கலாமா? போச்சு 5 போட்டாங்க. என்ன செஞ்சு ஃபுல் பாடி ஸ்ட்ரென்த் இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். 6 மாசம் கழிச்சு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்றதையும் பார்ப்போம். நான் கட்டில காலை ஆகட்டாலும் பரவாயில்லை, ஒரு கண்ணு குட்டியாவது ஆக்குங்க. ஸ்டார்டிங் பொசிஷன் எப்பவுமே மண்டையை விட டிக்கி கீழே இருக்கும். இந்த 2 முறையும் லாக் பண்ணுங்க பார்க்கலாம். இப்ப இதுதான் எண்டிங் ஓகே. இதையும் முடிஞ்சு அடுத்து 10 கிலோ. இந்த பச்சை எல்லாம் எடுத்து ரெடியாக போகலாம். ப்ரோ ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கீங்க நீங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு எல்லாம் போட மாட்டாங்க. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாதான் எனக்கு பிடிக்காது. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு எல்லாம் போட மாட்டாங்க. பத்தா எஸ், இருங்க எல்லாத்தையும் நான் வச்சுக்கோங்க. லோயர் ஆங்கிள் இருக்கிறது. என்ன சாப்பிடுமா? போய் போடுப்பா. 3 2 1 ஸ்டார்ட். 1 சூப்பர். தூக்குறாருப்பா. பரவாயில்ல. அவ்வளோ போதும். அடுத்த வெயிட் போலாம். ஐயோ இப்போ வந்து இதுதான் வாந்தி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்டது நான் இதுதான் அந்த இது பண்றது. 3 2 1 ஸ்டார்ட். 40 2 சூப்பர். சாப்பிட்டாரும் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஈவினிங் தான் வந்திருக்காருப்பா, சாப்பிட மாட்டாரு. ஓகே. பெரிய சம்பவம் மட்டும் ஓகே அப்படின்னு. இன்னும் அடுத்த வெயிட் போலாமா? போடுங்க. போச்சு முதல் ஒர்க் அவுட்லயே 60 கிலோ தூக்க போகுது. நல்லாவே எல்லாரும் பாராட்டலாம். 60 கிலோ எத்தனை கேன் ப்ரோ? 3 கேன். 3 வாட்டர் கேன். 3 கேன் தூக்க போறேன். அப்படியா? ஒண்ணு கஷ்டப்படுறாரு. ஆமா பாவம். பரவாயில்ல தூக்குறாரு. ஓ மை காட். ஐயோ என்னங்க புரியல. இவரு போட்டே இருப்பாரு போலடா. பயமா இருக்கு. என்னன்னா உங்களுக்கு லோவர் பாடியில ஸ்ட்ரெயின் விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. அப்படியா? ஆட் பண்ணுவோமா? இல்ல டெல்லி போனோம். சரி லாஸ்ட் இது ஆட் பண்ணிக்கலாம். அதான் இப்படி தூக்கும் போதே ஆடிச்சு அப்படின்னா விட்டுருங்க. மக்களே சீக்கிரமே வந்து நந்தா டெக் இன்ஃப்ளூயன்சர்ல இருந்து ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரா மாறி காம்படிஷன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லங்க எனக்கு ஒண்ணு இருக்கு. டெக்ல யாரும் பாடி ஒங்க வச்சது நான் பார்த்ததில்ல. நான் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பண்ணிரோம் வாங்க. பொதுவா டெக்ல தொம்மையா தான் இருக்கும். என்னையா ஓமுதிரி துப்பிக்கிறா? 70 1 பரவாயில்ல. 2 வாவ் ஃபுல்லா பிடிக்கும். பார்த்து பிடிக்குது. முடியலன்னா விட்டுருவா. பயமா இருக்கு. கேமரா வேற எடுக்கிறாங்களா? எனக்கு ஷாக்கிங்கா இருக்குடா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவங்க பாருங்க, ஒருத்தர் ஜிம்முக்கு போறவன் ஒருத்தர் ஷாக் ஆவறான். என்ன இவர் இவ்வளவு போடுறாரு அப்படி. இங்க பாருங்க 4 வருஷமா ஜிம்முக்கு போற ஒருத்தன் அவனே கஷ்டப்படுறான். நீங்க என்ன முதல்ல அப்படியா? கஷ்டம் போல இருக்கு. அதான் ஆச்சரியமா பாக்குறாங்கப்பா. இல்ல 10 கிலோ. ப்ரோ இங்க பாருங்க, நடுங்குச்சுன்னா விட்டுருங்க. ஓகேயா? நாளைக்கு கண்டிப்பா உடம்பு வலிய போகுது. பயங்கரமா வலிக்கும். இப்ப தெரியாது. 80 எத்தனை கேன்? 4 4 கேனுங்க. 4 கேன் யோசிச்சு 4 கேன் தூக்கி முன்னாடி இருக்கான். தண்ணி கேன் போடுவாங்க. ஓகே லாஸ்ட் ட்ரை. எனக்கு தெரிஞ்சு 80 கிலோ 70 கிலோ வரைக்கும் ஒரு போட்டாரு கைஸ். இன்னும் வந்து 80 கிலோ தான். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். நெவர் எவர். ஐயோ பில்டப் கொடுக்குறாங்க. பரவாயில்லையா? 4 அவ்வளவு டெக்னிக் வரையுது. ஓகே ப்ரோ வேற மாதிரி ப்ரோ 4 கவுண்ட் போட்டுருக்கீங்களே இதுல. என்ன சான்ஸ் போடும்போது 5 அத கொஞ்சம் கை இதுவாயிடுச்சு. ஐயோ உள்ள உண்டி சத்தம் கேக்குதே. ஓகே டெட் லிஃப்ட் வந்து 70 கிலோஸ்ல 5 கவுண்ட் போட்டுருக்கீங்க. இதான் உங்களோட பிரியா. என்ன டயர்ட் ஆயிட்டீங்களா? ஏன்னா இன்னும் 2 ஒர்க் அவுட் இருக்கு. இருங்க தண்ணி வைப்பேன். வாங்க எந்திரிச்சு வாங்க. அப்பா முடியல போல. மீன்வைல் வாந்தி வந்துருச்சா? ஓ இவரு தூக்குறோம். காட் என்ன தூக்கிட்டாரு?
காம்பவுண்ட் ஒர்க் அவுட். இதுக்கு பேரு OHP. OHPனா என்னன்னு தெரியுமா? ஹோட்டல் சரவணா பவன். நான் கெயிச்சு இல்ல சாப்பிட்டு தப்பாச்சா இருக்கிறேன். வாங்க இப்போ ஒர்க் அவுட் என்னன்னு சொல்றேன். இது வந்து எப்படின்னா தண்ணி குடிச்சாரு இப்பதான் இதாயிடும் உங்களோட கோர் ஆக்டிவேட் ஆகும், ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகும், ட்ரைசெப்ஸ் ஆக்டிவேட் ஆகும். நிறைய சிம்பிள் தான். குடிச்சாரோ? ஸ்ட்ரைட்டா அப்படியே மேல. தான் நினைக்கிறேன். 2 3 ஓகே ஓகே எஸ் லெட்ஸ் ஸ்டார்ட். கோ பேக். ஓ வரலையா? அதான் கை வலிக்கும். லாஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்குவாட்ஸ். முட்டியில கொஞ்சம் இன்ஜரி இருக்கு, டொக்கு டொக்குன்னு சத்தம் வர வந்து வலிக்குதுன்றதுனால இந்த பையன் வந்து இப்ப டியூட்டோரியல் கொடுப்போம். முட்டி வந்து காலுக்கு முன்னாடி வரக்கூடாது. நிறைய பேர் என்ன வரக்கூடாதா? வரக்கூடாது. அப்படின்னா டிக்கி தான் பின்னாடி போகணும். ஓ முட்டி ஃப்ரண்ட்ல வரக்கூடாது. ஓ ஓகே ஒரே செட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடணும். சூப்பர். இது ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? நான் அது எக்ஸசைஸ்னே தெரியாம பண்ணியிருக்கோம். எப்ப இருப்பாரு? அப்படியே போடுங்க கண்டினியூஸா. 20 மேல முடியலையா? முடியல. பண்ண ஐயோ பாவம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவ்வளோ கஷ்டப்படணும்ல போய். பயங்கர கஷ்டமா இருக்கு. இவர் வர பேச கூட முடியல, அதனால மூச்சு வாங்க முடியாத நிலைமைக்கு ஆக்கி விட்டோம். வாந்தி வர மாதிரி இருக்கு. ஆஹா. ஒன்னும் ஆகாது. காம் டவுன். இல்ல ப்ரோ உண்மையா வாந்தி வர மாதிரி இருக்கு. உண்மையா வாங்க. எடுத்துறதுனா ஒன்றும் பிரச்சனை அது இல்லை. எங்க இருக்கு ஃப்ரெஷ் ஆயிடும். உள்ள இருக்கு. பார்த்து வாங்க. உங்க தலையை நான் பிடிச்சிக்கிறேன். ஐயோ சோல்ஜர்ஸ், சாரி சோல்ஜர்ஸ். நீங்க வந்து யாரும் திட்ட வேண்டாம். கொஞ்சம் அதான் கொஞ்சம் முத நாள் கொஞ்சம் கம்மியா பண்ணும். வரும்போது மட்டும் யாரும் சாப்பிட்டு வராங்க. முக்கியம் மீன் குழம்பு பத்தியா சாப்பிட்டாரு. மீன் கிடையாது. நீங்க சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணாலே அது ஒரு ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஒர்க் அவுட் பயங்கரமா பண்ணுவீங்க. ஆனாலும் சில இடம்லாம் வீக்கா இருக்கு. அப்பர் பாடி வீக்கா இருக்கு. ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. அது எல்லாத்தையும் ஆனா 6 months. ஓகே சோல்ஜர்ஸ், this is the first day of gym with தருண் குமார். எப்படி இருந்துச்சு ட்ரைனிங்? நல்லா இருக்குங்க. இந்த மீன் மேட்டர் தான் கொஞ்சம் பாடி மீன் சாப்பிட வந்திருக்கலாம். இந்த சொல்லி கொடுத்ததெல்லாம் புரிஞ்சுதா டெக்னிக்கலா? ஓகே ஓகே மோஸ்டா வந்து எப்படின்னா இந்த ஜிம்ல போனா இருக்கிற ட்ரெயினர்ஸ்க்கே நிறைய பேருக்கு இந்த டெக்னிக்ஸ்லாம் ப்ராப்பரா தெரியாது. ஓகே அண்ட் எப்படின்னா 20,000 ரூபா கொடு, 30,000 ரூபா அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் பரவாயில்ல. ஓகே அந்த மாதிரி யாராவது உங்க ஜிம்ல பண்ணாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து டெக்னிக் கத்துக்கணும். அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு பாய். டீ பாத்ரூம் போயிட்டாரு. நல்லா இருந்துச்சு. ஆனா நம்ம பார்க்கும் போது அது ஈஸியா காமெடியா இருக்கும். நம்ம அங்க போய் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் அதோட கஷ்டம். ஏன்னா நானும் போய் இந்த மாதிரிதான் காலேஜ் படிக்கும் போது கூப்பிட்டு போயிட்டான் ஒருத்தன். சரி சும்மா பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வார்ம் அப்லாம் பண்ணிட்டு இதே மாதிரி அந்த இதை தூக்குறதுக்கு ஃபர்ஸ்டே எனக்கு இப்போ 5 கிலோக்கு மேல போட்டுட்டான். நானும் அசால்ட்டா படக்குன்னு தூக்கிட்டேன்னா கை பிடிச்சிக்கிச்சு ஒரு சைடு. நல்ல வேலை பிடிச்சாங்க, இல்லைன்னா மூஞ்சே விழுந்து. பார்த்து இது பண்ணணும். போன் ஸ்ட்ரென்த்தா இவருக்கு? ஏன்னா இவர் இந்த அளவுக்கு இல்ல அது ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணும்போது கொஞ்சம் இதாதான் இருக்கும். அது அதான் ஃபர்ஸ்ட் வாட்டி கொஞ்சம் கம்மியா தான் பண்ணணும். அது அப்படியே கொஞ்சமா ஒரு நாளைக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா பழக்கமாயிரும். அது என்னதான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு 10 நாளைக்காவது அந்த வலி இருந்துகிட்டு தான் இருக்கும். அது பழகிட்டீங்கன்னா அந்த வலி நார்மலா வீட்ல நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலே அது வலிக்கதான் செய்யும். ஒரு வாரம் அதை கண்டினியூ பண்ணோம்னா அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழக்கமாயிரும். அது தெரியாது. ஜிம்னா இன்னும் கஷ்டம். ஆமா ப்ராப்பரா பண்ணும். அதே மாதிரி ஏன்னா தானே அங்க இருக்கிற எல்லாத்தையும் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, இது இப்படிதான் பண்ணுன்னு தெரிஞ்சு பண்றதெல்லாம் வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு கரெக்டா அவங்ககிட்ட கேட்டு இதெல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு கேட்டுட்டு பண்ணணும். அங்க இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டும் பண்ணணும்னு பண்ணீங்கன்னா ஏதாவது பிடிச்சிக்கும், ஏதாவது ஆயிரும். ஆமா பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.